அஸ்ஸலாமலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ப்ரான் தவா ஃப்ரை. இதுக்கு நல்லா நான் மஞ்சள் கல்லுப்பு போட்டு 1/2 kg ப்ரானை நல்லா வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ப்ரானுக்கு சில்லி பவுடர், உப்பு, இஞ்சி பூண்டு போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு எம்டி பேனில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா ப்ரானையும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளோட ப்ரான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி விட ஆரம்பிக்கும். ஒரு லிட்டு போட்டு கவர் பண்ணி ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த ப்ரான்லேருந்து இந்த மாதிரி எக்ஸஸான வாட்டர் வரும். நம்ம எதனால் இப்படி வைக்கிறோம்னா, இந்த ப்ரான்லேருந்து ஒரு ரா ஸ்மெல் வரும், ஒரு பச்சை வாசம் மாதிரி வரும். அந்த ஸ்மெல் எல்லாமே போகிறதுக்காண்டி தான் இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். ஒரு 5 minutesக்குள்ளே இந்த மாதிரி ட்ரை ஆயிரும். ட்ரை ஆனதோட எடுத்து வச்சுருங்க தனியாக. இன்னொரு பேனில் ஒரு 3 tablespoon ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே சோம்பு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வெங்காயம் ப்ரௌன் கலரில் வதங்குறதுக்கு கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரானை இதில் ஆட் பண்ணிக்கிடலாம். சில்லி, சோம்பு, பெப்பர், கரம் மசாலா, இது எல்லாத்தையுமே இதான் மசாலா. இதை இந்த ப்ரானோட நம்ம ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க. எல்லா ப்ரானோடையும் இந்த மசாலா நல்லாவே மிக்ஸ் ஆகணும். இது கூடவே நான் ஒரு 2 to 3 tablespoon ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே ரொம்ப ஆயில் ஆட் பண்ணிட்டோன்னா ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். எல்லா ப்ரானோடையும் அந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு லிட்டு போட்டு ஒரு 3 to 4 minutes நல்லா கவர் பண்ணி வச்சுக்கோங்க. நார்மல் ஃப்ளேமில் வச்சு 3 to 4 minutes குக் பண்ண விட்டுருங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு ரெடியாகி வந்துடும் நம்மளோட ப்ரான் தவா ஃப்ரை. ஓவர் குக் பண்ணிடாதீங்க, ரொம்ப ரப்பர் மாதிரி ஆயிரும். சூப்பராக நமக்கு சாஃப்டான ப்ரான் தவா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ஓவர் குக் பண்ணால் ரொம்ப ரப்பர் மாதிரி ஆயிரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் கட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்படி தான் இருக்கணும் சாஃப்டாக. ஓவர் குக் பண்ணால் கண்டிப்பாக ஹார்டாயிரும். கண்டிப்பாக வீட்டை ட்ரை பண்ணி பார்த்து ஷேர் பண்ணுங்கள்.